ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஆரி ஒர்க் ஆர்டர் நம்ம எடுக்கும்போது சில விஷயங்கள்லாம் மிஸ்டேக் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு எப்படி வந்து மிஸ்டேக் வராமல் பார்த்துக்கணும்னு சில டிப்ஸ்லாம் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஆரி ஒர்க் ஆர்டர் வந்து ஒரு 1 வீக்குக்கு முன்னாடியே எடுத்துருந்தோம். அந்த 1 வீக்குக்கு எடுத்து இன்றைக்கி தான் நம்ம போய் டெலிவரி வாங்கிட்டு வந்துட்டோம். காலையில் கடை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரைட்டாக போயிடுவேன். போயிட்டு ஆர்டர்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் கடைக்கு வர்ற மாதிரி இருக்கும். வந்தவொடனே கொஞ்சம் க்ளீனிங் வேலைலாம் இருந்தது. அந்த வேலையெல்லாம் நம்ம முடிச்சிட்டோன்னா ஓரளவுக்கு ஃப்ரீ ஆகிடுவோம். நான் நைட்டில் எப்பவுமே இந்த க்ளீனிங் வேலைலாம் பண்ண மாட்டேன். அதனால் காலையில் வந்தவொடனே தான் ஃப்ரெஷ்ஷாக பண்ணுவேன். க்ளீனிங் வேலைலாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கடையை எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன்னா எனக்கு அன்றைக்கி ஒர்க்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்கும். எல்லாருமே கலைஞ்சிருந்தாலே ஒரு மாதிரி வேலை செய்யவே தோணாது. அதனால் ஃபஸ்ட்டு கடைக்கு என்னென்ன வேலைலாம் தேவையோ அந்த க்ளீன் பண்ணிவிட்டு அந்த டெலிவரி தர வேண்டிய திங்ஸ்லாம் தனியாக எடுத்து வச்சுருவேன். கட்டிங் பண்ணுறது தைக்கணுன்றதெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுருவேன். அந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு எடுத்து வச்சிட்டாலே ஓரளவுக்கு அன்றைக்கி வேலை எனக்கு ஓரளவுக்கு ஃப்ரீயாக போகும். இப்போ நம்ம கடைக்கு போயிட்டு ஆர்டர் கொடுத்துருந்தோங்களே அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இது பார்த்திங்கன்னா எல்லாமே ஜர்தோசி ஒர்க்கு. அதில் மட்டும் இல்லாமல் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் ஒர்க்கு தான் அதில் முக்கால்வாசி. ரெண்டுமே மிக்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாகவே வந்து ஜர்தோசி ஃப்ரெஞ்ச் நாட்டு தான் 2 ப்ளவுஸுமே. இது அமௌண்ட் பார்த்திங்கன்னா நான் கடையில் வாங்கினது ஒரு 4,500 கிட்ட நான் வாங்கியிருந்தேன். ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி டிசைன் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்றதும் தெரிஞ்சாலும் எனக்கு கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதில் என்ன ஃபால்ட் ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆரி ஒர்க் மேக்ஸிமம் ஒரு கஸ்டமர் எடுத்துகிட்டு வராங்கன்னா டபுள் கலர் காம்பினேஷனில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ப்ராப்ளமே இல்லை. ஏன்னா வந்து ப்ளவுஸ் என்ன கலரோ அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக சாரீ கலரை யூஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக வர ஆர்டர்ஸில் நம்மளுக்கு மேக்ஸிமம் ப்ராப்ளமே இருக்காது. ஏன்னா வந்து ப்ளவுஸ் கலர் ஒரு கலர் இருக்கும், சாரீ ஒரு கலர் இருக்கும். சாரீ கலரில் பேஸ் பண்ணி அவங்க என்ன டிசைன் எடுத்துகிட்டு வராங்களோ அதுக்கு நம்ம மேட்ச் பண்ணி டிசைன் பண்ணி அழகாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவோம். சில பேர் டிசைனை வந்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. சில பேர் வந்து டிசைன் வந்து நம்மக்கிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி சாரீ இருக்குப்பா, இதுக்கு வந்து எப்படி போடலாம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு நம்ம அவங்ககிட்ட என்ன கேட்கணும், அவங்களோட பட்ஜெட்டை நம்ம கேட்டுக்கணும். ஓகேங்களா? பட்ஜெட் கேட்டால் தான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டிசைனை வந்து அவங்களுக்கு காட்ட முடியும். அவங்க வந்து பட்ஜெட்டு கேட்காம நம்ம ஒரு ஹையஸ்ட்டாக காமிச்சிட்டு என்னப்பா இது இவ்வளோ அமௌண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு அவங்க தைக்கணும்னு சொல்லிட்டு வரும்போதே உங்களுடைய பட்ஜெட் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கேட்டுருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைன் அவங்கள்ட்ட காட்டுங்க. இல்லை ஒரு வேளை அவங்களே செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாலும் ஓகே, இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க மைண்டில் ஒரு அமௌண்ட் வச்சுட்டு வருவாங்க. நம்ம கொஞ்சம் ஏற்றி சொன்னோன்னா பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் அங்கே பிரச்சனையாகும். அதனால் இந்த டிசைனுக்கு இவ்வளோ தான் அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லிவிடுங்க. இப்போ பீடு ஒர்க் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஓரளவுக்கு ஆரியில் அமௌண்ட் கம்மியாக தான் வரும். இப்போ ஜர்தூசி ஆரியில் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டே பார்த்திங்கன்னா அந்த ஜர்தூசியும் அந்த த்ரெட் ஒர்க்கும் அந்த மாதிரி தான் கொஞ்சம் வேலை வந்து அதிகமாக இருக்கும். அமௌண்ட்டும் வந்து அதிகமாக வாங்குவாங்க. என்னோடய கஸ்டமர் பார்த்திங்கன்னா 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கஸ்டமர் ஃப்ரெஞ்ச் நாட் ஜர்தூசி இது 2 தான் ஃபுல்லாகவே பீடு ஒர்க்லாம் அந்த அளவுக்கு இல்லை. சும்மா அந்த புட்டாஸ் வைப்பங்களே அதுக்கு மட்டும்தான் பீடு ஒர்க்கு. இதில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2 பேருமே சாரீ எடுத்திருந்தாங்க. 2 பேரும் ரிலேட்டிவ் தான். சாரீ எடுத்திருந்தாங்க. சாரீ பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலர். அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆஷ் கலரில் வயலட் கலரில் சாரீ. அதில் பார்த்தீங்கன்னா வயலட் கலர் லைட் வயலட் வந்து சாரீ. இதில் டார்க் ஷேட் வந்து அந்த பார்டர் ஓரத்தில் ஒரு 1/4 இன்ச்சு பார்டர் வரும் இல்லையா, அந்த ஓரத்தில் கரை மட்டும் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து அதே பர்பிள் கலர் ப்ளவுஸும் பர்பிள் தான், சாரீ எல்லாமே ஒரே கலர். அவங்க கொடுத்துருந்த டிசைன் வந்து இந்த உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க, அந்த டிசைன் கொடுத்துருந்தாங்க. அந்த டிசைன் பார்த்தீங்கன்னா அதே சேம் பர்பிள்லே போட சொன்னாங்க. நான் அவங்களுக்கு எவ்வளோ சொல்லி புரிய வச்சேன். அவங்க வந்து இல்லைப்பா நீங்கள் போடுங்க நல்லாயிருக்கும்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. நானும் இது சரி அங்கே ஆரி ஒர்க் போட ஷாப்பில் போய் காமிச்சேன். அவங்கக்கிட்ட சொன்னேன். அவங்களும் சேம் கலரில் போட்டால் டிசைனே தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க.
இந்த கடைக்கு இது வரைக்கும் நான் போய் ஒரு 10 நிமிஷம் தான் எனக்கு வேலை இருக்கும். போவேன், ஆர்டர் கொடுப்பேன். இந்த டிசைன்னா அமௌண்ட்டை மட்டும் பேசிவிட்டு ஆர்டரை கொடுத்துட்டு வந்துடுவேன். ஆனால் இந்த 2 ப்ளவுஸுக்குமே பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் எனக்கு டைம் ஆகிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நான் சொல்லும்போது அவங்க அதை காதிலே வாங்கலை. நல்லா இருங்கப்பா, நீங்கள் போடுங்க, எனக்கு இப்படி தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. இங்கே கடையில் வந்த பிறகு ஃபோன் பண்ணால் ஃபோனும் எடுக்கலை, வெயிட்டிங்கில் போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கலர் சொல்கிறேன், அவங்க ஒரு கலர் சொல்கிறாங்க. அந்த பர்பிளில் அந்த நேவி ப்ளூ இருக்குங்க இல்லையா, நேவி ப்ளூவை போட சொல்கிறாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள், பர்பிள் நேவி ப்ளூவில் கிட்டத்தட்ட ஒரே ஃபேமிலி மாதிரி தான் அந்த ஷேட்லாம். அந்த பர்பிள் அவங்க saree ப்ளவுஸே பார்த்தீங்கன்னா பர்பிள். அந்த ஓரத்தில் வர த்ரெட்டு அந்த பிசுறு இருக்குங்க இல்லையா, அந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நேவி ப்ளூ சம்திங், அந்த நேவி ப்ளூ ஃபேமிலியில் தான் வந்து அந்த த்ரெட்டெல்லாம் இருக்குது. அப்போ வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு ஃபோட்டோவும் பிடிச்சி காட்டுறோம். த்ரெட்டை வந்து மேலே வச்சு இந்த மாதிரி டிசைன் பண்ணால் அவங்களுக்கு பளிச்சுன்னு இருக்கா சிஸ்டர் அப்படின்றோம். எவ்வளோ சொல்லி பார்த்தா அவங்க கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டுக்கு கான்ஃபிடென்ட் கலர் போட்டு அவங்க ஒரு 1/2 மணி நேரம் என்கிட்ட பேசி என்னென்ன கலர் போடலான்ட்டு அப்புறம் நான் அவங்களுக்கு சொன்னேன் பிங்க் ஷேடில் போகலாம். அந்த அண்ணனும் சொன்னாங்க பிங்க்கில் போனால் காமனாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்புறம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணேன். இப்போ வந்து பர்பிள்லே போட்டிங்கன்னா கலர் உங்களுக்கு வந்து டார்க்காக தெரியாது, நீங்கள் ஒரு 4000-5000க்கு டிசைன் பண்ண மாதிரி தெரியாது. இப்போ நீங்கள் அதிலே வந்து பர்பிளில் பிங்க்கு வந்து நம்ம போடும்போது பளிச்சுன்னு தெரியும். இந்த பிங்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய சாரீக்கு வந்து மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு பேசி ஒரு 1/2 அன் ஹவர் பேசி நம்ம முடிவு பண்ணி கலரெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டோம். ஆனால் அவங்க எனக்கு 3 நாள் கால் பண்ணாங்க. 3 நாளுமே இந்த டிசைன் இங்கே மாற்றுங்க, அந்த டிசைன் அங்கே மாற்றுங்க, கழுத்தில் இப்படி வேணாம் அப்படி வேணாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு டிசைன் வந்து ஆர்டர் கொடுத்துட்டோன்னா அவங்க எல்லாத்தையும் மார்க் பண்ணி வச்சுப்பாங்க. நம்ம சும்மா போய் அதை மாற்றுங்க இதை மாற்றுங்கன்னு சொன்னால் அப்போ அவங்களும் கன்ஃபியூஷன் ஆகி டிசைனே ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் நான் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு அக்கா நாங்கள் வந்து டிசைனை கொடுத்துட்டோம், நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி டிசைன் வரும், உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து பிரைட்டாக இருக்கணும் தான் நாங்கள் இத்தனை வாட்டி ஃபோன் பண்ணி பேசிகிட்ருக்கோம். இல்லைனா நீங்கள் சொன்ன அதே லைட் கலராக போட்டுட்டுனா எங்களுக்கு வேலை முடிஞ்சிடும் இல்லையா. கஸ்டமர் நீங்கள் எங்கிட்ட வரும்போது அது அழகாக கொடுக்கணும் தான் நாங்கள் இவ்வளோ தூரம் பார்த்து கொடுத்துருக்கணும். பேசி ஓரளவுக்கு முடிச்சிட்டோம். ஆனால் அந்த 3 நாளுமே அவங்க டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ காட்டுற இந்த ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா சேம் அந்த ப்ளவுஸ் கலர் இருக்குங்க இல்லையா, அதே தான் ஃபுல்லாக பிங்க் ஷேடு அவங்களுக்கு இல்லவே இல்லை. அப்புறம் நாங்கள் தான் சொன்னோம் பிங்க் ஷேடு ஓரளவுக்கு போட்டால் கான்ட்ராஸ்ட்டாக இருக்குங்கக்கா, சேம் கலர் போட்டால் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு. இந்த பர்பிள் அதே மாதிரி தான் ஃபுல் அண்ட் சாரீ ஃபுல்லாகவே பர்பிள். மேக்ஸிமம் கஸ்டமர் வந்து ஒரு ஆர்டர் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இல்லை கான்ட்ராஸ்ட்டாக போனீங்கன்னா தான் ஆரியில் வந்து பிரைட்டாக இருக்கும். சேம் கலர் சாரீ சேம் கலர் ப்ளவுஸ் போகும்போது அந்தளவுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க இதை நான் ஒரு ஆர்டர் கொடுத்து 3 நாள் வரைக்கும் ஒரே பயமுறுத்தி அவங்களால நான் பயந்து எப்படி வரும்னு தெரியல, என்ன ஏதாவது டிஃப்ரெண்ட் கலராக வந்தால் ஏதாவது பிரச்சனை ஆகிடுமான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரொம்ப பிரச்சனையாகி ஒரு 3 டேஸாக அவங்களும் டென்ஷன் ஆகி என்னையும் டென்ஷன் ஆக்கி விட்டு அந்த ப்ளவுஸை கண்ணில் பார்க்குற வரைக்கும் ஓகே, டிசைன் நல்லாயிருக்கு, பார்த்தோன்னே பளிச்சுன்னு இருக்குன்னு எனக்கு ஓகே. நான் ஆர்டர் வாங்கிட்டு வந்து தச்சு ஒரு 3 நாள் வரைக்கும் அவங்க பத்திரிக்கைக்கு வேலைலாம் இருக்குன்னு சொல்லிட்டு கடைக்கு பக்கம் வரவே இல்லை. அவங்க ஒரு 3 நாள் கழிச்சு தான் கடைக்கே வந்தாங்க. அவங்க நேரில் பார்த்துட்டு அது ஓகே சொல்கிற வரைக்கும் அவ்வளோ பயமாக இருந்தது. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒர்க் பண்ணுறோன்னா அது ஒர்க் வந்து கஸ்டமருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்க தான் அமௌண்ட் கொடுத்து வாங்குறாங்க. இப்போ சிங்கிள் கலர்லேயே நீங்கள் சாரீ எடுக்கும் போது இந்த மாதிரி பிரச்சனைலாம் கண்டிப்பாக வரும். அதனால் கஸ்டமர்கிட்ட டீட்டெயிலாக சொல்லிவிடுங்க. ஆரி நீங்கள் எடுக்கிறனாலே டபுள் கலர் காம்பினேஷனில் வந்தால் தான் சாரீ வந்து பளிச்சுன்னு இருக்கும். அதை மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த பட்டு சாரியிலே போட சொல்லுவாங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. ஆரி ப்ளவுஸில் சில்க் காட்டனில் ட்ரை பண்ண சொல்லுங்கள், அதான் நல்லாயிருக்கும். தேங்க்யூ.